திரைகள் என்ன திரை? ஜாதி சமய மதங்கள் சொல்லிய கொள்கைகளால் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அசுத்த மாயா திரைகள்னு பேர் இருக்கு. அந்த திரைகள் நீங்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? ஜோதிதான் கடவுள், அருட்பெருஞ்சோதிதான் கடவுள். அந்த அருட்பெருஞ்சோதி வேறு எங்கும் இல்லை. எல்லா ஜீவன்களையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்ம ஒளிக்கு பேர் தான் அருட்பெருஞ்சோதி சிற்றணு. அந்த ஒளியை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் மரணத்தை வெல்ல முடியும்டான். வேற யாருமே மரணத்தை வெல்ல முடியாது. ஏனென்றால் அந்த ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரைகள் என்பது நாம் வாழ்க்கையிலே கடைபிடித்து வந்த குற்றமுள்ள செயல்பாடுகள் எல்லாம் திரைகளாக மறைத்துக் கொண்டது. அப்ப அந்த திரைகளை நீ நீக்க வேண்டுமானால் நீங்க என்ன பண்ணணும்? எந்நேரமும் இறைவனை இடைவிடாது தொடர்பு கொள்ள வேண்டும். வள்ளலார் இங்க என்ன சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தாரா? நான் மறந்தேன் எனினும் என்னைத்தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன். இதுவரையில் ஊன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உன்னை மறந்தறியேன். மறந்தால் உயிர் விடுவேன் கணம் தறியேன். கூட ஒரு முன்னாடி டாக்டர் சொன்னார்ல, கணம் ஒரு செகண்ட், அதை விட அரை செகண்டுக்கு பேர் தான் கணம்னு பேர். அப்போ ஒரு செகண்டுனா லேட்டு, அரை செகண்டுனா ரொம்ப ரொம்ப நினைத்து பார்க்கறதுக்குள்ளே முடிச்சிடுறது. அந்த அரை செகண்டு கூட உன்னை நான் மறக்க மாட்டேன். ஏனென்றால் என்னை இயக்கக்கூடிய இறைவன் நீதான் என்பதை நான் உணர்ந்தேன். இப்போ நம்மளை இறைவன் இயக்கிறார் என்று நாம் நினைத்து விட்ட பிறகு இறைவனை நம்ம மறக்க முடியுமா? அப்போ நீங்க வேற ஒரு உருவத்தை நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுடைய சிற்றவையில் இருக்கக்கூடிய ஆன்மா சீக்கிரம் உடம்பை விட்டு வெளியே போயிடும். அதுக்கு பேர் தான் மரணம். அப்போ மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிறது. அது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடுக்கப்பட்ட அந்த உரிமையை உண்மையை எந்த சமய மதங்களும் சொல்லலை. வள்ளலார் தான் சொல்றாரு. இந்த சித்தி விழாத திருமாளிகையில் திருவிளக்கை இணைத்து வெளியே வைத்துவிட்டு இங்கே தீபத்தில் ஆண்டவர் விளங்குவதாக பாவனை செய்து வீண்காலம் கழிக்காமல் 28 பாடல்களில் கண்டபடி உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்.